மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸோ ஜனநாயகன் படம் வரப்போகுது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, ஏன் இன்னும் புக் பண்ணல? புக் பண்ண முடியல, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாம் அதுக்குள்ளே ஃபுல் ஆயிடுச்சா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஷோ எங்கேயுமே கிடைக்கலையே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் FDFS போவீங்க கரெக்டா? தெரில, டிக்கெட் கிடைச்சா போவோம். டிக்கெட் கிடைச்சா போவீங்க. ஸோ தளபதியோட கடைசி ஃபிலிம் நம்ம சிஎம் விஜய் சாரோட முதல் ஃபிலிமாக இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருக்குது? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எல்லாருமே அதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இல்லை ஃபீலிங்லாம் இல்லையா? நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதோட கடைசி ஃபிலிம்னு நினச்சி. எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, நான் எல்லா படமும் பார்ப்பேன். அது மாதிரி இதுவும் படத்தை பார்த்தா எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போது தேசிய விருது வந்து ராயன் படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போது தமிழில் அதே அளவுக்கு நிறைய படங்கள் வந்து இருந்ததாகவும் அந்த படங்களுக்கெல்லாம் விருது கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து வச்சுருந்தாங்க. அந்த வகையில் தமிழ் படங்களில் எந்த படத்துக்கு விருது கொடுத்துருந்தா நீங்கள் இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க? மெய்யழகன் கொடுத்துருக்கலாம். மெய்யழகன் கொடுத்துருக்கலாம். ஏன் ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல முடியுமா? அது வந்து ஒரு ஹார்ட் டச்சிங் மூவி மாதிரி ஆயிடுச்சுல, கொஞ்சம் 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு அது ஒரு ஃபீல் குட் மூவி ஆயிடுச்சு. ஸோ அது கொடுத்துருக்கலாம். ஸோ ஜனநாயகன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, புக் பண்ணல. ஏன் இன்னும் புக் பண்ணல? இதுக்கு மேலே தான் புக் பண்ணணும். இதுக்கு மேலே தான் புக் சேலரி போட்டதுக்கப்புறம் தான். சேலரி போட்டதுக்கப்புறம் தான் புக் பண்ணுமா? ஸோ ஜனவரி வர வேண்டிய படம் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க படத்தில்? படம் வெயிட்டிங்கில் இருக்கும். வெயிட்டிங் தான், பயங்கரமாக இருக்கும் படம். கண்டிப்பாக FDFS போய் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக போய் பார்ப்போம். ஓகே. இது அவரோட கடைசி படமாக இருக்குல்ல, அதை நினச்சி நீங்கள் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கப்புறம் நடிக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இன்னொரு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். தேசிய விருது வந்து ராயன் படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அது ஒரு நல்ல படம் தான். இன்னும் நிறைய நல்ல படங்கள் இருந்து அதுக்கெல்லாம் விருது தரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்களே. அந்த வகையில் வாழை, மெய்யழகன், ஜமா இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. நீங்கள் வந்து தேசிய விருது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினச்ச ஒரு படம்னா எது சொல்லுவீங்க? ஜெய் பீம் சொல். ஜெய் பீம் சொல்லுவீங்க. ஓகே. நீங்கள் எங்களுக்கு வட சென்னை. வட சென்னை கொடுத்துருக்கணும். ஜனநாயகன் படம் வரப்போகுது. அதுக்கு டிக்கெட்லாம் ரொம்ப பரவலாக நிறைய பேர் ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா? இன்னும் புக் பண்ணல. நீங்கள் இன்னும் புக் பண்ணல, ஏன் புக் பண்ணல? இனிதான் பண்ணணும். இனிமே தான் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஸோ அவரோட கடைசி படம் இதுதான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் அவர் சிஎம் ஆகிட்டார். இன்னும் அவர் மக்கள் பணியில் ஈடுபடுறக்கு அவருக்கு டைம் சரியாக இருக்கும். இனி அவர் சினி ஃபீல்டில் போகிறக்கு. ஸோ அவர் நடித்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? நான் ஆக்சுவலாக விஜய் ஃபேன். நீங்கள் எந்த படம்னு கேட்டிங்கன்னா நான் எந்த படத்தை சொல்கிறது? எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச படம்னா வசீகரா. வசீகரா ரொம்ப பிடிக்கும். ரிலீஸ் பண்ண போய் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக. ஜனநாயகன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா ப்ரோ? புக் பண்ணிட்டோம் ப்ரோ. புக் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 11 o'clock. நீங்கள் விஜய் ஃபேனா? விஜய் ஃபேன். ஓகே. அவரோட கடைசி படம் இது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தளபதி வந்து வேறு ரூட் போகிறாரு, அது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அது பிடிச்சிருக்கு. படத்தோட அது மக்களுக்கு, அவங்க ஃபேன்ஸுக்கு அவருக்காக பண்ணுறாரு, அது போதும். உங்களுக்கு விஜய் நடித்த படத்துலேயே, தளபதி விஜய் நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம்னா எது சொல்லுவீங்க? கில்லி மூவி. கில்லி மூவி ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ ரீசெண்டாக ராயன் ஃபிலிமுக்கு வந்து தேசிய விருது கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் தமிழ் படங்களில் இன்னும் நிறைய படம் இருந்ததுல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் லாஸ்ட் இயரில் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கலான்னா நீங்கள் எந்த படம் சொல்லுவீங்க? மெய்யழகன் இருக்குது, வாழை இருக்குது, பைசன் இருக்குது, ஜமா இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைசன் பிடிச்சி. பைசன் கொடுத்துருக்கலாம். இப்போ ஜனநாயகன் படம் வரப்போகுது அண்ட் அதுக்கு ரிசர்வேஷன்ஸ்லாம் ரொம்ப பரவலாகவே போயிட்டு இருக்கு. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு? ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கு. ஆமா. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? நாளா பண்ணல, காசு கிடைக்கல. கிடைக்கலையா? ஏன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாத்தையும் புக் ஆயிடுச்சா? ஆமாம். ஓகே. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக புக் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. நீங்கள் விஜய் ஃபேனா? இல்லைக்கா, நான் விஜய் ஃபேன் இல்லை. விஜய் ஃபேன் இல்லை. ஸோ அப்போ தளபதி விஜய் படம் இந்த படத்தை போய் பார்க்கணுன்னு ஏன் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? நான் இது லாஸ்ட் படம்ல, லாஸ்ட் ஃபிலிமில், அதனால். ஸோ லாஸ்ட் ஃபிலிமாக இருந்தால் விஜய் ஃபேனே இல்லைனாலும் போய் பார்க்குறாங்க. எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஓகே. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்ப்பீங்க தானே? கண்டிப்பாக. ஓகே. விஜய் சார் நடித்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரிலீஸ் ரீரிலீஸா? ரீலீஸ் பண்ணாலும் நான் போய் பார்ப்பேன். கத்தி படம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போது இந்த தேசிய விருது வந்து ராயன் படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ராயனுக்கு பதிலாக நான் சில படங்கள் நான் சொல்கிறேன், இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இதில் வந்து வாழை, ஜமா, மெய்யழகன் இருக்குது, பைசன் இருக்குது. இந்த மாதிரி படங்களில் எந்த படத்துக்கு கொடுத்துருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்? பைசனுக்கு கொடுத்துருக்கேன். பைசனுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜனநாயகன் படம் வரப்போகுது சார், டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா? இல்லைம்மா, அப்படி இல்லை. ஜனநாயகன்றது இப்போது வந்து இன்றைக்கி ட்ரெண்டில் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. நாங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கோம். எம்ஜிஆர், அண்ணாதுரை, அந்த மாதிரி அந்த காலத்தில் சொல்லாத மெசேஜாக இப்போ சொல்கிறாங்க. அதனால் இன்னும் அப்படி தான் இருக்குது நாடு எல்லாமே, நகரம் எல்லாமே. இந்த படம் எடுக்கிறதுனால யாருன்னா தெரிஞ்சிட போகிறாங்களா, இல்லை என்ன நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வியாபாரத்துக்காக ஒரு கமர்ஷியல், இல்லை அவங்க ஒரு மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா கூட என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் ஒன்று வேணாம், உங்களே எடுத்துங்க. நீங்கள் தைரியமாக ரோட்டில் 12 மணிக்கு நடக்க முடியுமா?
இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நீங்கள் நடக்க முடியுமா? படத்தை பார்த்துட்டு வந்து உங்களால் நடக்க முடியாது. அது மாதிரி சூழ்நிலை தானே இருக்குது. அப்போ இந்த மாதிரி படம்லாம் வந்து மறைமுகமாக 1000 எடுத்து சொல்லலாம். டைரெக்டாக யார் ஃபேஸ் பண்ணுறது? உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா லேடிஸு? அதனால் அந்த டைம் 3 ஹவர் ஜாலியாக பார்த்தோமா. ஆனால் நிறைய தளபதி ரசிகர்கள் வந்து இது அவரோட கடைசி படம்னால பெரிய கொண்டாட்டமாக எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ கொண்டாட்டன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் அது பார்ப்பீங்களா? எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, நாங்கள் காமராஜர் ஐயா, பக்தவச்சலம் ஐயா, அவங்களாம் ரொம்ப தியாகம் பண்ணவங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களாம். ஆனால் இவருக்கு என்ன லக்குன்னு தெரில, உடனே சிஎம். இப்போ விஜயகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா உயிரை விட்டார், உடம்பு கெடுத்து மக்களுக்காக உயிரை விட்டார். ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட்டு தான் இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க. அந்தமாரி ரஜினிகாந்த் இன்னும் சீட்டுக்கே வரல அரசியலுக்கு. ஆனால் இவர் மாத்திரம் என்ன லக்குன்னு தெரில, வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, அப்புறம் சரத்குமார் அவங்க இருக்காங்க, கமல்ஹாசன், இவங்கெல்லாம் வந்து இன்னும் அட்ரஸே இல்லை, ஓட்டே வாங்கலை. ஆனால் இவர் எப்படி இவ்வளோ வந்தாருன்னு தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பேர் இப்போ ஸ்டாலின் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணியிருக்காங்க குடும்பமே, எதுக்கு தமிழ்நாட்டுக்கு. அவர் கூட காலி பண்ணிட்டாங்க. அப்போ இவருக்கு ஏதோ ஒரு லக்கு இருக்குது, அது வந்து பாராட்டலாம். படம்ன்றது ஒரு பக்கம். ஏன்னா இவர் வந்து மேக்ஸிமம் எதுலையும் இன்வால்வ் ஆக மாட்டார், வருவார் போவார். அவர் வீட்டுக்கு கூட யாரும் போக முடியாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம்மாக இருக்கார், பெரிய விஷயம். மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது, இது தொடர்ந்து இருக்கணும். அது வந்து கடவுள் என்ன எழுதியிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து அந்த கடவுள் எழுதப்பட்ட விதி தான். இல்லைனா இவ்வளோ பேர் காம்படிஷன்லாம் வர்றது கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி வரும். எம்ஜிஆர்லாம் தியாகம் பண்ணார், டிஎம்கேலேருந்து வந்து ஏடிஎம்கே தனியாக கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு அவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு. இவர் எப்படி தான் பிடிச்சார் எனக்கு இன்றைக்கும் நான் ஹைலி காம்ப்ளிகேட். 54 வயசு ஆகுது. படத்தில் நடித்தவங்க எவ்வளோ பேர் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. இவர் எப்படி ஆட்சி பிடிச்சாருன்னு எனக்கு தெரியவே தெரியல. இன்னைக்கு அவர் நிறைய மக்களோட மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டார்ல சார், அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. மக்களோட இடம் மனசு விஜயகாந்த் பிடிக்காத இடமா? எல்லாரும் பிடிச்சிருந்தாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லக்காவே கூட இருந்திருக்கலாம். இப்போ ஒரு தந்திரம் இருக்குது, இல்லை கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது. கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது. எஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் சிஎம் ஆனது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, ரிசர்வேஷன்ஸ்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணல. ஏன் இன்னும் புக் பண்ணல? அதுக்கு தான் பெர்மிஷன் கேட்குறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ போக மாட்டேன், செகண்ட் ஷோ போயிடுவீங்க. ஸோ இது அவரோட கடைசி படமாக இருக்குது, அதை நினச்சி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கடைசி படம்ன்றது ஃபீலிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் இப்போ சிஎம் ஆகிட்டார்ல, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடணும். அவர் நடித்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு எது சொல்லுவீங்க? எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். ரிலீஸ் ஆனால் கூட போய் பார்ப்பேன் அந்த மாதிரி படம். கில்லி கில்லி தான் எத்தனை வாட்டி ரிலீஸ் ஆனால் போய் பார்ப்பீங்க. ஓகே. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து ராயன் படம் இருக்குல்ல, தனுஷ் சார் நடிச்ச ராயன் படம், அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருந்தாங்க. நான் சில படங்கள் வந்து சொல்கிறேன், இந்த படத்துக்கு இந்த படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு நீங்கள் தேசிய விருது கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். முதல் வந்து பைசன், வாழை, மெய்யழகன், ஜமா. வாழைக்கு கொடுத்துருப்பீங்க. ஜனநாயகன் படம் வரப்போகுது, டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா? இல்லைக்கா, புக் பண்ணல. ஏன் இன்னும் புக் பண்ணல? தீவிர தலைவெறியனா? பட் இருந்தாலும் இது நம்ம தளபதியோட கடைசி படம் தான். பட் ஆனால் புக் பண்ணல, டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து தலைவெறியனா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் போய் தேட்டரில் பார்ப்பீங்க. கிடைச்சிருந்தா கண்டிப்பாக இப்போ பார்த்துருப்பேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியாது, ஆனால் தேட்டரில் போய் பார்ப்பீங்க. தேட்டரில் கன்ஃபார்ம் போய் பார்ப்பேன். ஓகே. நீங்கள் தலைவெறியனா இருந்தாலும் தளபதி நடிச்ச ஒரு பிடிச்ச படம்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? துப்பாக்கி மை ஃபேவரட் மூவி. இப்போ ஃபர்ஸ்ட் மூவி போய் பார்த்துட்டேன் கண்டிப்பாக. இப்போ ஜனநாயகன் வந்து ஜனவரி ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, இவ்வளோ லேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? தேட்டர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேட்டர்லாம் சும்மா மாஸ் கிளப்பிடும் கண்டிப்பாக. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் இந்த படம் தேட்டரில் வரணும்னு சொல்லி. ஆனால் அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அது படம் நடுவில் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் படம் வேற பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க தேட்டர் வந்து பார்ப்பாங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த இப்போது நடைமுறையில் இருக்கிறதுக்கும் அந்த படம் எடுத்ததுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லாயிருக்கு படம், சூப்பராக. இப்போ ராயன் படத்துக்கு வந்து தேசிய விருது கொடுத்துருந்தாங்க, தனுஷ் சார் நடிச்ச ராயன் படம். அதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் நான் சில லிஸ்ட் பண்ணுறேன். இதில் எந்த படத்துக்கு கொடுத்துருக்கலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ரீசெண்டாக வந்து நிறைய படம் போட்டிருக்காங்க, அதில் ஸ்பெசிஃபிக்காக வாழை படத்துக்கு கொடுத்துருக்கலாம். வாழை படத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஏன் ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல முடியுமா? நல்ல கண்டென்ட். ஜனநாயகன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இல்லை, இன்னும் புக் பண்ணல. ஏன் புக் பண்ணல? இப்போ இனிமேல் தான் புக் பண்ணணும். இனிமேல் தான் புக் பண்ணணுமா? ஸோ ஜனநாயகனுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க?
நான் இன்னும் பார்க்கல. யாருமே இன்னும் பார்க்கல. மீட்டிங்கில் தான் இருக்கேன். வெயிட்டிங்ல தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ சிஎம் சாரோட முதல் படம் தளபதி விஜயோட கடைசி படம். அதை பத்தி நானும் ஃபேன் தாங்க. நீங்களும் ஃபேன் தானா? ஓகே. கண்டிப்பாக போகணுன்ட்டு வச்சுருக்கேன். இப்போ தேசிய விருதுல நிறைய படங்களுக்கு கொடுத்தாங்கல்ல. இந்த வருஷம் வந்து ராயன் படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஆ. அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு படம் உங்க மனசுல இருக்கா? மெய்யழகன் இருக்கு, வாழை. மெய்யழகன் போலான் எனக்கு கொடுக்கணும்னு ஒரு இது இருந்துச்சு. ஓகே, அப்ப மெய்யழகன், வாழை இந்த ரேஞ்சுக்கு பதிலா ராயனுக்கு கொடுத்துருக்காங்களா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெரியல, எனக்கு வந்து மெய்யழகன் கொடுக்கணும்னு ஒரு இது. புக் பண்ணிட்டீங்களா? இல்லை புக் பண்ணல. ஏன் இன்னும் புக் பண்ணல? இல்லை பண்ணுவோம், சேலரி போட்டு தான் புக் பண்ணுவோம். சேலரி போட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இப்போ ஜனவரி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. சிஎம் சாரோட முதல் படம், தளபதி சாரோட கடைசி படம். சரி, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பா போவீங்களா? FTFS போவீங்களா? போவேன் தான். இப்போ போக மாட்டேன், சேலரி போட்டோன்னு தான் போவேன். சேலரி போட்டோன்னே போவீங்க. இப்போ ரீசெண்டாக தேசிய விருதெல்லாம் படங்களுக்கு வந்திருந்ததுல, ராயன் படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கு பதிலாக 2026 நிறைய படங்கள் வந்திருந்ததுல, அதுல உங்க மனசுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு படம் சொல்ல முடியுமா? என்னென்ன படம் சொன்னால் தெரியும். மெய்யழகன் படம் வந்திருந்தது, வாழை படம் வந்திருந்தது. வாழை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தேசிய விருது வந்து ராயனா வாழையான்னு கேட்டால் நீங்க எதுக்கு தருவீங்க? அப்படி கேட்டால் ராயன் சொல்லுவேன். ராயன் தான் சொல்லுவீங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷை ரொம்ப பிடிக்கும், அதனால் ராயன் சொல்லுவேன்.